அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து டோனின்னு பேர் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆட்டுக்கு வந்து டெலிவரி பார்த்ததுன்னா அது அப்பதான். ஜூன் 2022. அது வரைக்கும் வந்துட்டு நான் கூட்டியை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டி தான் என்ன பார்த்துக்கிட்டான்னு சொல்லணும். அப்போ வந்துட்டு நிறைய நான் பிளான்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிங்களோட விளையாடுறது, புக்ஸ் படிக்கிறது, பிளா 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 நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எல்லாத்தையுமே விட்டுறேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு விட்டது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 90% போயிடுச்சு. ஒரு திரும்ப வந்ததுன்னா ஒன்று வந்துட்டு கூட்டி தான் சொல்லணும். ஏன்னா நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அது வீட்டுக்கு வந்தாலுமே சரி நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் அதுக்கு கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் மற்ற ஆடுங்கள்லாம் எல்லாருமே வரும், வந்து பார்க்கும், பார்த்துட்டு போயிடும் அந்தண்டை. ஆனால் கூட்டி மட்டும் அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அது அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. நான் எதுவுமே கொடுக்கலனாலும் அப்படியே என்ன பார்த்துட்டே இருக்கிறது, கண்டினியூஸாக அப்படியே என்ன பார்க்கறது, கத்துறது, இதே பண்ணிட்டே இருந்துச்சு. லிட்ரலி வந்துட்டு அவ தான் வந்துட்டு என்னை புல் பண்ணி இழுத்தா, இல்லை நீ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஓகே நான் வரேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். இந்த 2022 செகண்ட் ஹாஃப்ல ஒரு நாள் தான், என்னைக்குன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு நாள் எனக்கு பயங்கர டிப்ரெஸ்டா, கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உடனே எனக்கு அப்படியே கோபமா வருது, ஒரு மாதிரி இருக்கு. நான் வாசல் வெளியில வர்றேன். கோவில்ல இந்த கட்டையில வந்துட்டு கூட்டிய போங்க தானே படுத்திருக்கா. அவ படுத்திருக்கான்னு எனக்கு தெரியுது, நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணல. நான் போய் அது பக்கத்துல வந்துட்டு உட்காந்துட்டு கூட்டி இப்படி என் பக்கத்துல உட்காந்துருக்கான். நான் அவளை பார்க்க கூட இல்லை, நான் பாட்டுக்கும் இப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு லைட்டா தெரியுது அது என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் தெரியுது. இது வந்துட்டு காலை தூக்கி என் மேல வச்சுச்சு, இந்த பக்கம் வந்துட்டு மேல வச்சுச்சு. நான் என்னன்னு இப்படி பாக்குறேன், அது இப்படி நிமிர்ந்து பார்த்து மே அப்படின்னு கத்துனுச்சு. ரீசெண்டா கூட அந்த ரீலை நான் வந்துட்டு ஷேர் பண்ணிருப்பேன். அது வந்துட்டு நானே வரைஞ்சதுதான். அந்த நேரம் வந்துட்டு கூட்டி தான் வந்துட்டு என்ன காம் பண்ணுச்சு அந்த இடத்துல. இதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பெஷலான போட்டோ தான். கூட்டி வந்துட்டு பேபி பம்போட என்ன அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. ஆக்சுவலி அது வந்துட்டு அவளோட இடம் தான், திண்ணையில வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தான் எப்பவுமே படுத்திருப்பா. பாருங்க இந்த ஒரு வீடியோல சுத்தி அவ்வளோ இடம் இருக்கு, ஆனா வந்துட்டு பக்கத்துல காலுக்கு பக்கத்துல அந்தண்ட படுத்திருந்தவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலுக்கு பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டா. இது வந்துட்டு கூட்டியோட சிக்னேச்சர் போஸ். காலையில தூங்கி எழுந்துச்சு பார்த்தோம்னா அந்த நிலப்படியில வந்துட்டு காலை வச்சுட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு நிற்கும். ஏன்னா கூட்டி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு லிமிட் தெரியும், இவ்வளவு தூரம் தான் நம்ம போகணும், இதுக்கப்புறம்லாம் அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடாது, திட்டுவாங்க, விரட்டி விடுவாங்க அப்படின்ற லிமிட் தெரியும். கூட்டியோட செகண்ட் பேபி எப்போனா 2022 நவம்பர் 12. கூட்டி வந்துட்டு நார்மலாக காலையில் வந்துட்டு வேறு சைடு போயிடுவா, மதியத்துக்கு மேலே தான் எங்கள் வீட்டு சைடு வருவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னா காலையிலேருந்தே எங்கள் வீட்டு சைடில் தான் இருக்கா. அங்கேயே இருந்தா, ஒரு மாதிரி ஓரமாகவே நின்றுட்டு இருந்தா. என்னடா இது கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கு, ஆனால் குட்டி போட்டுருவான்னு தெரியுது, ஆனால் எப்போ போடுவான்னு தெரியல, மேபி ஒரு வாரம் ஆகலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். சடனாக வந்துட்டு ஒரு மதியம் ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு அப்படியே சவுத்தோரம் அப்படியே நின்றுட்டு இருக்கா. நின்றுட்டு அது ஓகே, அப்போ வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அதுக்கு வயிறு வலிக்குது போல, அதனால இப்படி காலை ஒரு மாதிரி பண்றா, அப்படியே ஒரு நிக்கிறா. நார்மலா கூட்டிக்கு வந்துட்டு காதை பிடிச்சா பிடிக்கவே பிடிக்காது, காதை தொட்டாலே செம கடுப்பாகவும் டக்குன்னு ஓடிடும் அந்த அளவுக்கு. நான் போய் காது தொட்டு தொட்டு பார்க்குறேன், அப்படியே நிற்கிது. ஏன்னா அதுக்கு வயிறுல ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியே நிற்கிது. உடனே வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இந்த மாதிரி கூட்டி ஒரு மாதிரி நிற்கிறா, குட்டி போட போறா போல அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து அப்புறம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, குட்டி போட்டுருச்சு பையன் அப்படின்னு சொல்லிட்டு.
கற்றது தமிழ் படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்துட்டு அந்த டோனின்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கும்ல, ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்துட்டு நான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து டோனின்னு பேர் வச்சிருந்தேன். ஏதோ கூட்டி நம்ம டோனிக்கு ட்ரைனிங் கொடுக்குறா எப்படி நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. நானு, கூட்டி, டோனி 3 பேருமே உட்காந்துருக்கோம் பக்கத்து பக்கத்துல. கூட்டி வந்துட்டு என்ன பண்ணா, டோனியோட காதை வந்து கடிச்சிட்டே இருந்தா, சும்மா சப்பிட்டே இருந்தா ரொம்ப நேரமா. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, சும்மா சப்பிட்டு இருக்கா, அவளோட குழந்தை தானே, சரி நான் அவ வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு விட்டுட்டேன். திடீர்னு டோனி வந்து வீல்னு ஒரு சவுண்டு, நல்ல சவுண்டு. ஐயோ என்ன ஆச்சுடா என்னன்னு பார்த்தா காதை கட் பண்ணி வச்சிருக்கா, காதை கடிச்சு கட் பண்ணி வச்சிருக்கா. செகண்ட் பொங்கல் 2023 வந்துட்டு ஆக்சுவலி அப்போ வந்துட்டு நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அங்கே வந்துட்டு கோவா ட்ரிப்பு ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே கோவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எப்போனா கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே கிளம்புற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு பொங்கலுக்கே நான் வீட்டுக்கு வர முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வரல, இந்த வாட்டி பொங்கலுக்கு வரல, நான் வந்துட்டு இது பண்ணுறேன், நான் வந்துட்டு கோவா போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, நான் வந்து கூட்டியை விட்டுட்டு நான் போயிருந்திருக்க கூடாதுல்ல. என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, பொங்கல் அன்னைக்குலாம் எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை. பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே யாராச்சும் 8 மணிக்கெல்லாம் வந்து சென்னையிலேருந்து பஸ் ஏறி நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா முடியல, உடம்பு சரியில்லை. மறுநாள் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு, போக முடியல. நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கொஞ்சம் சரியாயிட்டு மறுநாள் காலையிலேயே வந்துட்டு கூட்டியை குளிப்பாட்டி டோனியை குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து இந்த நெட்டி மாலை அதெல்லாம் கொஞ்சம் டிசைனாக மாலை வாங்கிட்டு வந்துருந்தேன். அதை வச்சு செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு அந்த பொங்கல். February 2023 நான் வேற ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே சென்னையில இருந்து. எங்க அம்மா வந்துட்டு ஒரு நாள் கால் பண்ணி, இந்த மாதிரி கூட்டிக்கு கால் உடஞ்சு போச்சு, நம்ம வீட்டு வாசல்ல வந்துட்டு வெயில்ல வந்து படுத்து கிடக்கு அப்படின்றாங்க. எப்படி உடஞ்சிச்சு என்ன, ஒரு ஐடியாவும் இல்லை, என்னாச்சு, சரி நீ அவங்க வீட்டுல ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எங்க அம்மா வந்துட்டு அவங்க வீட்டுல ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, என்னாச்சு கூட்டி வந்துட்டு இப்படி வந்து படுத்திருக்கே, கால் உடஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அது வந்துட்டு வெளில போனப்போ வந்துட்டு ஏதோ பைக்கு எடுச்சா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கால் உடஞ்சிருச்சு, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நாங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம், தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மருந்து மஞ்சள் எல்லாம் காய்ச்சிட்டு இருந்திருக்காங்க, அது வச்சு கட்டு போடுறதுக்காண்டி. அந்த கேப்ல இவ என்ன பண்ணிட்டா, அந்த நடக்க முடியாது, ஏன்னா கால் நல்லா உடஞ்சிருக்கு, 2 3 ஒரு மாதிரி நல்லா உடஞ்சிருக்கு. அதோடையே தத்தி தத்தி 3 காலிலேயே எங்க வீட்டு வாசல்ல வந்து படுத்திருக்கா. ஏன்னா அது நடக்க முடியாம தான் வேற ஒரு இடத்துல படுத்திருந்திருக்கு, இவங்க போய் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல வந்து படுத்து கிடக்குறாளாம். எங்க அம்மா அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ போய் அவங்க வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுல விட்டாச்சு. அவங்க மறுபடியும் மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம் அந்த கட்டை வச்சு எல்லாம் கட்டு போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ கட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அது சரியாகுமா, சரி நான் டெய்லி வந்துட்டு வீடியோ காலில் பார்ப்பேன், அம்மா வந்துட்டு இலை கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பாங்க டெய்லி. பார்த்துட்டே இருக்கிறப்போ இது சரியாகும்னே தோணலையே, எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்ல நான் வீட்டுக்கு வந்துட்டேன். யார்கிட்டையும் சொல்லி கதைக்காகாது, நம்மளே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து கூட்டியை தூக்கி ஆட்டோல வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன். பரவாயில்ல, அந்த ஆட்டோக்காரன்னா ரொம்ப நல்லா இருந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன், எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பெட்ஸ்க்குள்ளது இருக்குன்னு எனக்கு தெரியும், எங்க இருக்கு என்னன்னுலாம் தெரியாது. அப்ப அந்த ஆட்டோக்காரன்ட்ட சொல்றப்பவே வந்துட்டு அவங்களே வந்துட்டு கரெக்டா என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு சரிண்ணா நீங்க போங்க, ஏன்னா அங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னே தெரியாதுல்ல, நீங்க போங்கண்ணா அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் வந்தாங்க. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து மாவு கட்டு போட்டு விட்டாங்க. மாவு கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த உடஞ்சது வந்துட்டு கொஞ்சம் சிவியரா இருக்குனால நீங்க 20 நாளுக்கு அப்புறமும் என்னமோ மறுபடியும் வரணும், அதை பிரிச்சுட்டு இன்னொரு கட்டவும் போடணும், அப்பதான் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, அந்த ஆட்டோக்காரண்ணா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் தூக்கி வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. அப்புறம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோக்காரன்ட்ட வந்துட்டு 120 ரூபாய் என்னமோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு நான் வந்து பர்ஸ்ல இருந்து அப்படியே தடவிட்டு இருக்கேன், எங்க காசு எதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்களா, ஒரு பொண்ணு தனியா ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, பரவாயில்லம்மா இருக்கிறத கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு
அப்புறம் குட்டி வந்து நல்லபடியா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போனது. செகண்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா 20 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் போகணும்ல, அதுக்கு இடையிலயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொச்சியில வேலை கிடைச்சிருச்சு. நான் இப்ப வந்துட்டு அங்க போய் ஆகணும். நான் போயிட்டேன். நான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். அம்மா தான் இங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. ஆடுங்க வர்றப்பெல்லாம் அம்மா தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே. அப்போ வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்ல செகண்ட் டைம் எப்படி போறது? இப்ப ஏன்னா என்னால நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர முடியாது. உடனே வர முடியாது. நான் வந்து வீட்ல சொன்னேன். ஏன்னா நார்மலா வீட்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா நம்ம எதுக்கு அழைச்சிட்டு போகணும்? நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்பா அப்பா வந்து போக மாட்டேன்பாங்க. வந்துட்டு அப்ப வேலை பார்த்துட்டு தானே இருந்தேன். ஓகே நான் உனக்கு வந்துட்டு டீசல் காசுனாலும் தரேன். நீ வந்துட்டு அண்ணி இருந்தாங்க. அண்ணி, ஹரிஷ் எல்லாருமே இருந்தாங்களா. அவங்களாமும் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நீங்க வந்து கார்ல வச்சு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா, அண்ணி, ஹரிஷ் 3 பேரும் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த கட்டை எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இது பாருங்க, இன்னொரு கொஞ்ச நாள் பாருங்க, சரியாகலைன்னா மறுபடியும் வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இது வந்து செகண்ட் டைம் போனது. தேர்ட் டைம் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அந்த டைம் வந்துட்டு சரி ஓகே இன்னொரு வாட்டி போயிடலாம். ஏன்னா கால் வந்துட்டு ஓகே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்குறாளே அப்படின்னு நானு எங்க மாமாவை அழைச்சிக்கிட்டு நாங்க மறுபடியும் ஒரு வாட்டி போயிட்டு காமிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லா சரியாச்சு அந்த காலு. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல வந்துட்டு தமிழ்நாடுல எங்க வந்துட்டு இந்த கால்நடை மருத்துவமனைன்னு இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட் ரன் பண்ற கால்நடை மருத்துவமனையில வந்துட்டு நமக்கு எல்லாமே ஃப்ரீ தான். நமக்கு வந்துட்டு நம்மளா வந்துட்டு ஒரு காசு கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டியும் போறப்போ ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சா கூட இல்லம்மா எங்களுக்கு வந்துட்டு நாங்க ரூல்ஸ் வந்துட்டு வாங்கக்கூடாது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே. உங்க பெட்ஸுக்கும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், உங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அங்க கம்ப்ளீட்டா எல்லாமே ஃப்ரீ தான். என்ன ஒண்ணுன்னா நம்ம அந்த ஆட்டோல எதுல அழைச்சிட்டு போறோம்னா அந்த ஒரு டிராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அங்க வந்துட்டு எதுக்குமே காசு வாங்க மாட்டாங்க. டோனி கொஞ்சம் வளர்ந்து நல்லா எல்லாரோடையும் அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டான். எப்படி அட்டாச் ஆகுறானோ அதே அளவுக்கு சேட்டைகளும் ஆரம்பித்த டைம் அது. சேட்டை எந்த அளவுக்குனா வெள்ளை பொண்ணு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு சேட்டை ஆயிட்டான். இந்த டோனி பாய் சேட்டையை வந்துட்டு நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்ன பண்ணான்னா நான் வந்துட்டு ஊர்ல இருந்தேன். ஒரு நாள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி டோனியை காணுமா அப்படின்னு. எங்க காணுமானா எங்கேயும் போறதுக்கு வேலை இல்லையே, ஒரு வேலை அப்படியே மேய போற இடத்துல வந்துட்டு யாரோ புடிச்சிட்டு போயிட்டாங்க போல, அவன் காணா போயிட்டான் போலன்ட்டு நிறைய தேடியாச்சு. சுத்தம் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் நல்லா தேடி வந்துட்டாங்க. சுத்தி எங்கேயுமே கிடைக்கல அந்த பையன். சரி ஓகே அது அவ்வளவுதான் போல, போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டோம். ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு ஹரிஷ் எனக்கு வந்துட்டு கால் பண்ணி அத்தாச்சி டோனி கிடைச்சிட்டான் அப்படி. என்னது டோனி கிடைச்சிட்டானா? புரியல எனக்கு. என்னன்னா இதோ நம்ம கோவில் மேல ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்கான். என்னது மேய்ஞ்சிட்டு இருக்கானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது டோனி தானடா. ஏன்னா டோனி வந்துட்டு ஃபுல் கருப்பு. அவனுக்கு வந்து நான் மணி கட்டி விட்டுருந்தேனே, அதனால வந்துட்டு அடையாளம் தெரியுது. இல்ல இது டோனி தான், நீ வா வீடியோ காலுக்கு வா நான் காட்டுறேன் அப்படிங்கிறான். என்னடா சொல்ற டோனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ கால் போய் பார்த்தா டோனி தான். இந்த பையன் ஒரு வாரமா எங்க இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வாரம் தெரியல, நாங்க யாரு கண்ணிலுமே படல. அவங்க வீட்டுல எங்க வீட்டுல யாரு கண்ணிலுமே படல. எங்க இருந்தான் எப்படி சர்வைவ் ஆனா எதுவுமே தெரியல. ஒரு வாரம் கழிச்சு கரெக்டா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த கோவில் மேல ஏதோ நிறைய கட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களாம். அது மேல ஏறி அந்த மேல அந்த கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்துருக்கும்ல, அந்த செடியை தின்னுட்டு இருந்திருக்கான். அது வந்துட்டு பயங்கர ஷாக்கிங். அந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு திரும்ப வருதுன்னா நேரா அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கல. எங்க வீட்டுக்கும் கூட்டி வீட்டுக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு 10 வீடு இருக்கும். போய் சந்துக்குள்ள போய் திரும்பணும் அவங்க கூட்டி வீடு இருக்கிறது. சோ நேரா அவங்க வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம். கரெக்டா எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி எல்லாம் ஆடுங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் டூர் போயிட்டு வரும்ன்றது வந்துட்டு எனக்கு அப்பதான் தெரியும். உங்க வீட்டு ஆடுங்களும் இந்த மாதிரி டூர் எல்லாம் போயிட்டு வந்துருந்துருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் கொச்சியில இருந்ததுனால நான் வரப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த நேந்திரம் பழம், அப்புறம் வந்து இந்த பலாப்பழ சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ், அப்புறம் வந்து இந்த புட்டு செய்யறதுக்கு அந்த அதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். எது நான் வாங்கிட்டு வந்தாலும் அது வந்துட்டு அதுல வந்துட்டு கூட்டி ஒரு ஷேர் இருக்கும் கண்டிப்பா.
கிட்ஸ் வச்சிருக்க எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்துட்டு உடனே மேலே ஏறிக்கிட்டு எனக்கும் கொடு எனக்கும் கொடுன்னு கேட்கறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு அன்னைக்கு நான் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை வந்து கூட்டி சென்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இவ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா, இப்ப நம்ம போய் இவளை அட்டாக் பண்ணோம்னா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பெஞ்சுக்கு கீழே வந்து பாக்குது. அதுக்கப்புறம் மேலே ஏறி தாவி பாக்குது. கடைசியா வாங்கிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு இன்சிடென்ட்னா அது இதுதான் சொல்லுவேன் கண்டிப்பா. எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடு வந்து கிஸ் பண்ணுன்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்னாச்சு, ஒரு நாள் என்னன்னா கூட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. அதாவது ஏதோ அரிசி நிறைய சாப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அது ஒரு மாதிரி நிக்கும்ல, நமக்கு வந்துட்டு அது ஓரமா போய் நிக்கும், ஒழுங்கா சாப்பிடாது, வயிறு புஷ்ஷுன்னு இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு மாதிரி சொணங்கி நிக்கிறத பார்த்தாலே. அப்ப தெரிஞ்சுட்டு நான் அவங்க வீட்டுல சொன்னேன், இந்த மாதிரி கூட்டி ஏதோ சாப்பிட்டா போல இப்படி இருக்குன்னு சொன்னதுமே அவங்க மருந்து கொடுத்துட்டாங்க. மருந்து கொடுத்தாலுமே அது வந்து ஒரு 2 நாள் கழிஞ்சு தானே அது சரியாகும். மறுநாள் கழிஞ்சிட்டே இருந்தா. ஓகே, இது நார்மல் தான், ஒரு நாள் கழிஞ்சுதான் சரியாகும். பார்த்தா மறுநாளும் கழிஞ்சிட்டே இருக்கா. அச்சு மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி அவளுக்கு இன்னும் சரியாகல போல அப்படின்னு நான் மறுபடியும் சொன்னதும் மறுபடியும் 2வது தடவையும் மருந்து கொடுத்தாச்சு. 2வது தடவை மருந்து கொடுத்து மறுநாளும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல, ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஆடு வந்துட்டு கழிஞ்சாதான் அது நல்லது. ஏன்னா அது கழியதான் வந்துட்டு அது வந்துட்டு அந்த அரிசி சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துடும், அது சரியாகும். இருந்தாலும் ஒரு 4 நாளா அது வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. 3வது தடவையும் மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் அப்பயும் கொஞ்சம் அப்படியே டல்லா இருக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஆடு வந்துட்டு இத்தனை நாள்லாம் இருக்காது, இவ்வளவு நாள் வருதுன்னா சம்திங் ராங், என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ஒரு அன்னைக்கு சாயங்காலம் பெருசா ஆடுங்க எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 2-3 ஆடு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுச்சு, இந்த அறிவு ஸ்கூட்டில ஏறி படுத்திருக்கும்ல, இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி வந்து கூட்டி தான் இந்த ஸ்கூட்டில ஏறி பழக்கப்படுத்துறது, இது எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி கொடுத்தது வந்து கூட்டி தான். ஸ்கூட்டில ஏறி வந்து கூட்டி வந்து படுத்திருக்கா. நான் வந்துட்டு வீட்டுல இருந்து வெளில கதவு திறந்து வந்து பாக்குறேன், படுத்திருக்கு. அதுவே உடம்பு சரியில்லாம இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்லல, நான் மட்டுக்கும் ஓகே நீ படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த கோவில் கட்டையில உட்காருவேன்ல, அங்க உட்காந்துட்டேன். உட்காந்து இருந்தனும் இது என்ன பண்ணுச்சு, நான் உட்காந்துருக்கோம், நான் கூப்பிடல, என் கையில எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் போயிட்டு உட்காந்துருக்கேன். இது என்ன பண்ணுச்சு, அங்க இருந்து இறங்கி நடந்து வந்துச்சு. நடந்து வந்து என் பக்கத்துல உட்காந்துக்குச்சு. அது பாட்டுக்கும் படுத்துதான் இருக்கு, நான் விரட்டவும் இல்லை, அது எந்திரிக்கவும் தேவையில்லை. நான் இருக்கேன்றத பார்த்துட்டு வந்து என் பக்கத்துல படுத்துருச்சு. ஒன்றும் இல்லை, என் பக்கத்துல படுத்துருந்துச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், கையில போன் இருந்துச்சா, செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கா, பார்த்தா கன்னத்துல கிஸ் பண்ணிட்டா. கூட்டியோட 3rd பேபி. கூட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வந்துட்டு வெளியில போய் குட்டி போட்டது. மற்ற டைம் எல்லாமே வந்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குட்டி போடுவா. கூட்டி மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல நிறைய ஆடு இருக்குல்ல, அந்த ஆடு எல்லாமே காலையில வந்துட்டு வேற சைடும், மதியத்துக்கு அப்புறம் எங்க வீட்டு சைடும் தானே வரும். இதுவே வந்துட்டு குட்டி போடுற அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டு சைடு வந்துடும் கரெக்டா. வந்துட்டு அந்த இடத்துல தான் குட்டி போடும். அந்த மாதிரி கூட்டி வந்துட்டு அந்த அந்த அன்னைக்கும் வந்துட்டு எங்க வீட்டுக்கிட்ட தான் வந்து குட்டி போட்டு இருந்திருந்திருக்கா. அந்த குட்டி தான் வந்துட்டு பொம்மா பொம்முன்னு சொல்லிட்டு 2 குட்டிங்க. அது குட்டிலே வந்துட்டு ரொம்ப அட்டாச் ஆகாம போனதுன்னா அந்த இந்த பொம்மா தான் சொல்லணும். ஏன்னா மத்த எல்லா ஆடுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸா வந்துடும். இப்ப மின்னி இருக்கா, டோனி எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப அட்டாச் ஆகாம போனதுன்னா இந்த பையன் மட்டும்தான், பொம்மா பையன். பொம்மா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி நைட்டு 10:30-11 மணி இருக்கும். அவ வந்து ஃபோன் பண்ணி வீடியோ காலுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த நேரத்துல வீடியோ காலுக்கு, சரி ஓகே என்னன்னு பாப்போன்ட்டு போனா வீடு கதவு பூட்டிருக்கு, வெளியில வந்துட்டு கூட்டியும் பொம்மாவும் நிக்கிறாங்க. எப்படி இந்த நேரத்துக்கு வந்தாங்க? ஏன்னா அடைச்சு வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் கூட்டி ஏதாச்சும் ஏமாத்தி தப்பிச்சு வந்தாலும் வருமே தவிர குட்டி வர்றதுக்கு வேலை இல்லைல்ல. ஏன்னா சின்னூண்டு குட்டி, ரொம்ப குட்டி பொம்மா, 10-15 நாளுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பொம்மா பிறந்து. அப்போ அவ்வளவு சின்ன குட்டியை கூப்பிட்டுட்டு எப்படி அது வரும்? ஏன்னா குட்டியை ப்ராப்பரா அடைச்சுல வச்சிருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க அங்க இருந்து வராங்க நடந்து. இங்க பாருங்க, அவங்க வீட்டுல கடை வச்சிருக்காங்க. அந்த கடையை கட்டிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வருவாங்கல்ல, அந்த டைம் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் பால் கொடுக்கட்டுமேன்னு சொல்லி அந்த குட்டியை வந்துட்டு அவுத்து விட்டுருக்காங்க. அவ பால் கொடுக்குற சாக்குல அப்படியே குட்டியும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. எங்க அம்மாக்கு வந்துட்டு கத்தலாம் இல்லை, அதுதான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் கத்தல இல்லை.
வந்துட்டு மணி சத்தம் கேட்டிருக்கு டிங் டிங்னு. என்னடா மணி சத்தம் கேக்குதுன்னு எங்க அம்மா வெளில வந்து பார்த்தா இவ குட்டியை வச்சுட்டு நிக்கிறா. இப்போ வந்துட்டு தேர்ட் பொங்கல் 2024 பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு 2 வருஷமா வந்துட்டு கூட்டி மட்டும்தான், கூட்டியோட குட்டியும் மட்டும்தான் வச்சு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் என்னாச்சு, நம்ம வெள்ளை பொண்ணு ஃபேமிலி நம்மளை கவர் பண்ணிடுச்சு. வெள்ளை பொண்ணு, அதோட குட்டி, அன்பு அறிவுன்னு 2 குட்டி, கூட்டி பொம்மா பிளஸ் வெள்ளை பொண்ணு அன்பு அறிவு 5 பேர் ஆயிடுச்சு இப்போ. சரி ஓகே நம்ம குளிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே அன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததும் அன்புக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, பொம்மாவும் ரொம்ப குட்டி பையன் அப்படின்றதுனால 2 பேரையும் விட்டாச்சு. விட்டுட்டு பின்ன அந்த மற்ற 3 பேர் இருக்காங்களா அவங்கள மட்டும் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போதான் ஒரு ஒரு அழகான ஒரு போட்டோ ஷூட் கூட பண்ணியிருந்தோம். ஹரிஷ் தான் வந்து அந்த கேமராமேன். நானு, பொம்மா, கூட்டி 3 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் கூட அப்பதான் எடுத்தது. வெள்ளை பொண்ணு ஃபேமிலி கூடயும் வந்துட்டு அப்போ போட்டோ எடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அதுதான் வந்து ஒரு ரவுடி குடும்பமாச்சு, அது ஒரு ரக்கட் ஃபேமிலி, நம்மளால அது வந்து மேனேஜ் பண்ணி அதை எடுக்க முடியல. ஸோ இப்படிதான் வந்துட்டு அந்த 3வது பொங்கல் கொண்டாடணும் நாங்க. குட்டியோட 4th பேபி, அதாவது வேற யாரும் இல்லை, நம்ம மின்னி கேர்ள் தான். 2024 மே மாசம். அப்போ வந்துட்டு மறுநாள் வந்துட்டு நான் கொச்சி போறேன். முத நாள் சாயங்காலம் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன்ல, கூட்டி வந்துட்டு குட்டி போடுறதுனாலே நம்ம வீட்டு பக்கம் வந்துருவா. காலையில இருந்து இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தா, ஒரு மாதிரியே தான் நின்றுட்டு இருந்தா. குட்டி போட போறான்னு தெரியும், எப்ப போடுவாளோ. ஏன்னா நிறைய நாள் என்ன ஆகும்னா, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாள் இந்த வெள்ளை பொண்ணுலாம் நிறைய பிராங்க் பண்ணியிருக்கேன். இந்த போட போறேன், அந்த குட்டி போட போறேன், அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நான் ஊர்ல போய் அங்க இறங்கினதுக்கு அப்புறம் குட்டி போட்டுட்டான்னு நியூஸ் வரும். இந்த மாதிரி தான். சரி ஓகே கூட்டியும் அதை தான் ஃபாலோ பண்ண போறான்னு நினைச்சேன். ஆனா வந்து குட்டி தான் ரொம்ப பாசக்காரியாச்சே. அதனால நான் நாளைக்கு போறேன்னா சரி ஓகே நான் இன்னைக்கு குட்டி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 3:30 மணி நான் ஹெட்செட்டை போட்டுட்டு நான் ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த சவுண்டு குறைஞ்ச நேரம் ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆடு கத்துன மாதிரி கேட்டுச்சுன்னு டக்குன்னு எடுத்தா கூட்டி கத்துனானா போய் எட்டி பாக்குறேன், குட்டி போட்டிருக்கா. ஒரு குட்டி வந்து விழுந்துருச்சு. இப்ப வந்துட்டு ஒரு ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குன்னா நாங்க உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், இந்த மாதிரி குட்டி போடுற மாதிரி இருக்கு, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நானே கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருவேன் வீட்டுல. அன்னைக்கு வந்துட்டு குட்டி ஒரு மாதிரிதான் நிக்கிறான், ஆனா இப்ப குட்டி போடுற மாதிரி இல்லையேன்ற மாதிரி ஒரு தோணுது. அதனால நானும் அவங்கள்ட்டையும் எதுவும் சொல்லாம இருக்கோம். அதுக்கப்புறம் குட்டி போட்டுட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அவங்களுக்கு எங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி குட்டி போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். வந்துருச்சு. ஏன்னா அது வந்துட்டு நானுமே நான் டெலிவரி எல்லாம் பார்த்தது கிடையாது ஆட்டுக்கு, ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு. ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா சொல்றாங்க அதுக்கு வந்து மூச்சு முட்டும், நம்ம வந்து அதை வந்து முகத்தெல்லாம் கிளீன் பண்ணி அந்த காலில் அந்த கொழும்பெல்லாம் கிள்ளி விடணும் அப்படின்னு சொன்னாங்களா. சரிட்டு என்ன பண்ணேன் நான், அது வேற ஆடுனா கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருந்தேன். எனக்கு கூட்டியோட குட்டி வந்து இப்படி விழுந்துகிட்டு இருக்குன்றப்போ நான் டக்குன்னு போய் தூக்கிட்டு அம்மா எதடுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த முகத்துல எல்லாம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் துணி எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் குட்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆட்டுக்கு வந்து டெலிவரி பார்த்ததுன்னா அது அப்பதான். நான் வந்து குட்டியோட கழுத்தை வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டேன். அப்புறமா அவங்க வந்துட்டு 2வது குட்டி மின்னியை வந்துட்டு வெளியில எடுத்தாங்க. எனக்கு தெரியல இதை காட்டலாமா, அது ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன், அதை காட்டலாமான்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்சா நான் காட்டுறேன் இதுல. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு.